ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஆர்டிஓட டிஜிஆர்இயோட ரெக்ரூட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு மிக முக்கியமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜாப், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அதோட ஒரு விங் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஆர்இ, அதாவது டிஃபென்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட ரெக்ரூட்மெண்ட் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்கன்னா ஜேஆர்எஃப் அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ரிசர்ச் அசோசியேட் ஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 போஸ்டிங் வந்து இப்போ ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 15 போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 12 போஸ்டிங் வந்து ஜேஆர்எஃப் வரும், 3 போஸ்டிங் வந்து ஆர்ஏ வரும். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28 இயர்ஸ் இருக்கு. 28 இயர்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கும் எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் மோட் என்ன, ஆன்லைன் எக்ஸாமா, ஆன்லைன் அப்ளை பண்ணுமா, இல்ல டயர் 1 டயர் 2 அந்த மாதிரினா எதுவுமே கிடையாது. வாக்கின் இன்டர்வியூ தான். டைரக்டா வந்து அப்ளிகேஷனை டைரக்டா ஆபீஸுக்கே கொண்டு போகணும். இந்த டிஆர்டிஓட டிஜிஆர்இ எங்க இருக்கு லொகேஷன் இருக்குன்னா சண்டிகர்ல தான் லொகேஷன் இருக்கு. ஸோ அதனால டைரக்டா நம்ம வாக்கின் இன்டர்வியூக்கு நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். என்னென்ன அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேட் ஆஃப் இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29th 30th டிசம்பர்ல 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இருந்து நம்ம அப்ளிகேஷன் ரெடி பண்ணி வச்சுட்டு டைரக்டா வாக்கின் இன்டர்வியூல நாம இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். ஸோ எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக், எம்ஃபில், பிஹெச்டி ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெட் கேட்டோட மார்க் ஸ்கோர் வந்து இதுல வேலிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா கேட் ஸ்கோர் வந்து இங்க வேலிட் ஆக போகுது. ஸோ பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 31,000 இருந்து போஸ்டிங் பொறுத்து மாறுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஜேஆர்எஃப்ல நிறைய இங்க லெவல் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஆர்ஏ இந்த ரிசர்ச் அசோசியேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. ஸோ 31,000 இருந்து 67,000 வரைக்கும் பிளஸ் அலவன்சஸ் எல்லாம் மாறுது போஸ்டிங்கை பொறுத்து. ஸோ அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல நம்ம இன்னும் கிளியரா சில இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட டிஜிஆர்இ டிஃபென்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதுதான் அபிஷியல் இந்த நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. லொகேஷன் சண்டிகர்ல இருக்கு. ஸோ வாக்கின் இன்டர்வியூ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஜேஆர்எஃப்பும் ரிசர்ச் அசோசியேட் ஆர்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டிசம்பர், நம்ம இந்த டிசம்பர்ல 29, 30 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற போஸ்டிங் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அதுக்கெல்லாம் எலிஜிபிள் எம்இ, எம்டெக் படிச்சிருக்கணும், அதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன ஸ்ட்ரீம் வந்து எக்ஸாம் நம்ம டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட வேலிட் பாயிண்டா வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேட்டோட ரெலவென்ட் டிசிப்ளின் சொல்லிட்டு நெட் கேட்ல நம்மளோட ஸ்கோர் வந்து இங்கே கன்சிடர் பண்ண போறாங்க. ஸோ முக்கியமான பாயிண்டாகவும் இருக்கு, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ண போறது கிடையாது, இல்ல டெஸ்ட்டும் இங்க கிடையாது. டைரக்டா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சண்டிகர்ல இருக்கிற ஆஃபீஸ்க்கு டைரக்டா நம்ம 29, 30th வந்து நம்ம டைரக்டா போக போறோம். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஃபில் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா நம்ம எல்லா சர்டிபிகேட்டுமே கவர்மெண்ட்ல இருந்து நம்ம இருக்கிற மார்க் ஷீட், எஜுகேஷன் மார்க் ஷீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் எங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா இந்த வெப்சைட்ல www.drdo.government.in இந்த வெப்சைட்ல வந்து அப்ளிகேஷனை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணி டைரக்டா கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க 28 இயர்ஸ் வந்து எலிஜிபிள் ஏஜ். இதுல இருந்து மேக்ஸிமம் ஏஜ் 28. ஸோ ஜேஆர்எஃப் இருக்கு. இதுல ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்ப எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தா 28 + 5 33 வரைக்கும் இதுக்கு நம்ம ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். பிளஸ் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 28 + 3 31 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து அப்ளிகேஷன் இந்த ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே டீட்டெயிலா ரொம்ப கிளியரா வந்து இதுல கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன்ல. இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சம் ஜெனரல் கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஜேஆர்எஃப்னா ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆர்ஏ ரிசர்ச் அசோசியேட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நெட் கேட்டோட ஸ்கோர் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த நெட் கேட் இல்லாதப்ப நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த டிகிரியோட பெர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
டிஆர்டிஓட டிஜிஆர்இ ரெக்ரூட்மெண்ட் 2025 அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போறோம், பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் 15 சொல்லியிருக்காங்க. 12 வந்து ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், 2 வந்து ரிசர்ச் அசோசியேட். இதுக்கு வந்து சேலரி ஜாஸ்தியாவே இருக்கு. இது குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதையும் கிளியர் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் 8 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஆர்டிஓட வெப்சைட்டோட லிங்க்கும் நம்ம கொடுக்குறோம். அதுல போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் மூட பொறுத்தவரை வாக்கின் இன்டர்வியூ டைரக்டா போற மாதிரி அப்ளிகேஷனை கொண்டு போய் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பேமே நல்ல பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாம் இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.